பாண்டியன் டூ சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கதிர ராஜு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது பார்த்தா வாசல்ல மயில கோலம் போட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்தது ராஜு அங்கே நின்றுறாங்க. என்னாச்சு வா போகலான்னு சொல்லிட்டு கதிர் வந்து கூப்பிடுறாங்க. மயிலக்கா நின்றுட்டு இருக்காங்க. நின்றா நிக்கட்டும், கோலம் போட்டுட்டு இருக்காங்க. ஏன் நீ போடலாம் நினைச்சியா? அது கிடையாது, மயிலக்கா போனா போட்டு என்னாச்சு என்ன ஏதுன்னு கேள்வி கேட்பாங்க. இங்க பார், இங்கே நின்றுட்டு இருந்தா என்ன ஆக போகுது? கேள்வி கேட்டா அதுக்கான பதில் என்னவோ அதை சொல்லுன்னு சொல்லிட்டு இப்ப வந்து கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனதும் ராஜின்னு சொல்லிட்டு மயிலும் ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. என்ன ராஜி, அதுக்குள்ளவே போட்டி எல்லாம் முடிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டதும் உடனே கதிர் வந்து எப்படியும் உள்ள போனாலும் இதே கேள்விதான் கேட்க போறாங்க. நானு எல்லார்கிட்டையும் சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. உள்ள வந்தீங்கன்னா மொத்தமா எல்லார்கிட்டையும் சொல்லிடுவேன், வாங்க நீ போகலன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனதும் வந்து என்ன பணத்தை வந்து ஜெயிப்பேன், ஜெயிச்சுட்டு நான் வீட்டுக்கு எடுத்துட்டு வருவேன்னு சொல்லிட்டு யாரோ வீரவசனம் எல்லாம் பேசிட்டு போனாங்க. கடைசியில எங்க ஆளையும் காணும் பொட்டியையும் காணும்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. உடனே அந்த இடத்துல வந்து பழனி, என்னமா ராஜி நீ மட்டும் வந்திருக்க? டே கதிர் அவ கூட நீயும் வந்திருக்கியே, என்னடா சென்னைக்கு போயிட்டு அவளை கூட்டிட்டு வந்தியன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ராஜி போட்டியில என்னாச்சு சொல்லு ராஜின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. மாமா அது வந்துன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துல கதிர் வந்து நம்ம ராஜிக்காக துணையா நிக்கிறாங்க. அங்க நடந்தது என்ன தெரியுமா? இவ நம்ம சொல்ல சொல்ல கேட்காம போயிட்டால, அதுக்கப்புறம் எதுக்காக மாமா பேச்சை வந்து மீறி வந்துட்டுமேன்னு சொல்லிட்டு அவளுடைய மனசு முழுக்க ரொம்ப வருத்தமா இருந்ததா. அதனால திரும்ப நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போன் போட்டால நான் வந்துட்டேன்னு சொல்றாங்க. உடனே பாண்டியன், நீ திரும்ப வந்ததை நினைச்சு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குமா ராஜு? பெரியவங்க ஒரு விஷயம் சொன்னா அது கண்டிப்பா நல்லதுக்காக தான் இருக்குன்றாங்க. சரி மாமா நான் போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப சரி நானும் கிளம்புறேன், போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு கதிர் அங்க போனதும் ராஜி வந்து கேக்குறாங்க, எதுக்காக போய் சொன்னேன்னு சொல்லிட்டு. இல்ல தேவையில்லாம அவங்க அதை சொன்னா அதுக்கு தேவையில்லாம திட்டுவாங்க, அதனாலதான் சொன்னேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கதிர் கிளம்பி போனதும் இப்ப மீனா போறாங்க நம்ம ராஜி கிட்ட. என்ன ராஜு என்ன நடந்தது? நீ முன் வச்ச காலை எப்பவுமே பின் வச்சது கிடையவே கிடையாது, என்ன நடந்தது சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அங்க போனது டான்ஸ் காம்படிஷன் கலந்துகிட்டது எல்லாமே வந்து கதிர் சொன்னது எல்லாமே போய் நானாவே தான் அதுல இருந்து விலகி வந்துட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன நடந்தது? அது ஒரு ஃப்ராடு கம்பெனிக்கா, நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு போனது வேற, ஆனா அங்க நடந்ததே வேறன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்றாங்க. எனக்கு தெரியும் இதுல ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குன்றது தெரியும் ராஜு, அப்பவாது நீ சொல்லிருக்கல. இல்லக்கா கதிர் வந்து என்னை காப்பாத்திட்டு உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா சொன்னா தெரியுமா, அதை நினைக்கும் போது சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு ராஜி ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. ராஜி நினைச்சது நடக்குமா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.